சோனா. ஹாய் டாக்டர் அர்ச்சனா, எப்படி இருக்கீங்க? டோன்ட் வரி, நான் உன் கல்யாணத்துக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துருவேன். ஓகே டாக்டர், ஆக்சுவலி நான் வேறொரு விஷயத்துக்காக கால் பண்ணிருக்கேன். அது ஒரு கப்பல் இருக்காங்க, என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேருக்கும் பிரெக்னன்சி ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ உங்களை கன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சேன். யா ஐ காட் இட். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, இந்த விஷயத்த கொஞ்சம் சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. டோன்ட் வரி, நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். பட் நீ ஒரு வேலை பண்ணு, அவங்க 2 பேர்கிட்டயும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவங்க ரிப்போர்ட்ஸ் எனக்கு மெயில் பண்ண சொல்லு. அதோட இப்ப என்கிட்ட 2-3 ஸ்லாட்ஸ் இருக்கு. சோ அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது என்ன வந்து பார்க்க சொல்லு. ஓகே தேங்க்யூ ஸோ மச். அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடுச்சு. டோன்ட் வரி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. அட செம்மையா இருக்க பேபி, கண்ணாடியே பிரேக் ஆயிடும் போல இருக்கே. பேபி, நான் சொல்லட்டுமா? யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக், யூ ஆர் மைண்ட் ப்ளோவிங். நீ என்கிட்ட என்ன சொன்ன? பிரீத்தா பிரெக்னென்ட் இல்லன்னு சொன்னல, அவங்க நிஜமாவே பிரெக்னென்ட் இல்ல. நீ என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிறேன். அட நீ பாக்கலையே என்ன? அந்த கில்லி தண்டா பிளேயரும் பிரீத்தாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எனக்கு எல்லாமே வேற மாதிரி தான் இருந்தது. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல தான் இருந்தாங்க. ஆனாலும் எனக்கு என்னமோ ஒரு பெரிய கேப் தெரிஞ்சிச்சு. ஒரு விசித்திரமான மௌனம் அவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்துச்சு. என்னாச்சு பேபி? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறியே. நீ ஏன் அப்செட்டா இருக்க? நான் அப்செட்டா இல்ல, நீ அந்த உருப்படாத கிருத்திகா கூட சேர்ந்து எந்த அளவுக்கு முட்டாள் ஆயிட்டேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பிருத்வி. ஐயோ என்னமா நீ பிரீத்தா பத்தி என்னெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியோ இது எல்லாமே எனக்கு தெரியும். இது எல்லாமே ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் இந்த வீட்டு ஆளுங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை ப்ரூவ் பண்ண எனக்கு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரம் என் கண்ணு முன்னாடி பறந்து போயிடுச்சு. எனக்கு உன்கிட்ட இருந்து வர வேண்டிய நியூஸ் பிரீத்தா பிரெக்னென்ட்டா இருக்காளா இல்லையாங்கிறதுல எனக்கு வேற ஒண்ணு வேணும். என்ன வேணும்? நீ சொல்லி பாரு. பழி வாங்கணும். என்ன? இப்போ யார? கிருத்திகாவை. என்ன பார்த்து அவ சிரிச்சா, என்ன அவ்வளவு அவமானப்படுத்தினா. கம் ஆன் பேபி, நீ இருக்க பாரு. ஐயோ, அவ உன்னை பார்த்து வேணும்னே ஒன்னும் சிரிக்கல. அவ சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால தான் சிரிச்சா. எப்படி நான் உன்னை பார்த்து எப்படி கத்துன ஐயோ அம்மா பேயின்னல, அதே மாதிரி தான் அவனு உன்னை பார்த்து சிரிச்சிருக்கா. அதுதான் பேபி. இங்க பாரு, நீ இப்பெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு நிறைய ஜிங்சக் போடுற மாதிரி உனக்கு தெரியல. நான் உன்னை வார்ன் பண்றேன், நீ அவளை விட்டு விலகிரு. நான் நினைச்சேன் உன்னோட கிருத்திகாவை பழி வாங்கிடுவேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. நமக்கு வேண்டியவங்க நமக்கு கஷ்டம் கொடுத்தா வலி ரொம்ப அதிகமா இருக்கும். சோ நீ கிருத்திகாவுக்கு கஷ்டத்தையும் வலியையும் கொடுக்கணும், அவளை பழி வாங்கணும். புரிஞ்சுதா? நீ அவளை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடைக்காது. ஷர்லின் ராக்ட், பிருத்வி ஷாக்ட். ஹாய் கரீனா. ஹாய். நீங்க கரண் பிரீத்தாவை எங்கயாவது பாத்தீங்களா? இல்ல, கீழ இருந்து தான் வரேன். அங்க யாருமே இல்லையே. நானும் சோனாவை தான் தேடிட்டு இருக்கேன். அவ எங்க போனானே தெரியல. என்ன கேட்டா அவங்க 3 பேர் ஒன்னா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு பிரீத்தா ரூம்ல, இல்ல சோனா ரூம்ல. சரி வாங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க. கரீனா, எனக்கு இந்த பொண்ணை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அவ எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம். அவளுடைய கல்யாண ட்ரெஸ்ஸை நான் ஏற்கனவே ஒரு ரூம்ல வச்சுட்டேன். ஐ ஹோப் அவ ரெடியா இருக்கணும். சோனாக்ஷி, சோனாக்ஷி, சோனாக்ஷி. வாஷ்ரூம்ல பாக்குறேன். ஆ. சோனா, நீ உள்ளையாமா இருக்க? சோனா, உள்ள இல்லையே. இந்த பொண்ணு எங்க போனா? அட, இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள். அவளுக்கு கல்யாணம். அவ இங்க இல்ல இருந்திருக்கணும், அதுவும் கல்யாண ட்ரெஸ்ஸோட. ஸ்ட்ரேஞ்ச். ஆக்சுவலி அவ லைஃபோட ரொம்ப முக்கியமான நாள் இது. அவ இன்னும் தயாராகவே இல்ல, ரூம்லயும் இல்ல. எப்ப வந்து எப்ப ரெடி ஆவாலோ தெரியல. நம்ம என்ன பண்றது? நான் ஒன்னு பண்றேன், பிரீத்தாக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன்.
சோனா, உன்னோட நெயில் பைட்டிங்க கொஞ்சம் நிறுத்தேன். எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. நீ இன்னும் மாறவே இல்லையா? காலேஜ் படிக்கும் போது இந்த பழக்கம் இருந்தது. எடு கைய. ப்ளீஸ் யா, ஹிட் பண்ணாத. இவன் நர்வஸ் ஆகும் போதெல்லாம் இப்படிதான் நகத்தை கடிப்பா. கரீனா ஆண்டி. பிரீதா போனை எடுக்க மாட்டேங்கிறா. நான் சோனாக்கு பண்றேன். அத்தை ஃபோன் பண்றாங்க. கட் பண்ணிடுறேன். சோனா கூட போன் எடுக்கல. தோ ஆஃப் பண்ணிடுறேன். பிரீதா, போனை எடுத்து பேசு. போன் வந்துட்டே இருக்கே. ஏதாவது அர்ஜென்ட்டா இருந்தா? ஹலோ பிரீதா, அது சோனாக்ஷி உன் கூடயா இருக்கா? ஆமா. ஹலோ, எஸ் டாக்டர் அர்ச்சனா ஹியர். பிரீதா, என்ன பிரீதா, நீ டாக்டரை பார்க்க போனியா? என்ன ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? நீ போனை கொடு. அது ஹலோ கரண், கரண், நீயும் பிரீதா கூட தான் இருக்கியா? டாக்டரை பார்க்க போனியா? என்ன என்ன ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? அத்தை, அது பிரீதாவுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அதான் டாக்டர் கிட்ட செக்கப்க்கு கூட்டிட்டு வந்தேன். செக்கப்காகவா? ஐயோ ஷியோர் கரண், நீ நீ சொல்றது உண்மைதானே? அத்தை, நீங்க டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. டோன்ட் வரி. தேங்க் காட். சரிப்பா கரண், அண்ணி அது நீ பிறந்த அதே ஹாஸ்பிட்டல்லையே பிரீதாக்கு செக்அப் பண்ணணும்னாங்க. சோ மேக் ஷியோர் பிரீதாவை அங்கேயே கூட்டிட்டு போ. இல்லனா அண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி அத்தை, அப்புறம் வச்சலா ஆன்ட்டி கிட்ட சொல்லிடுங்க. சோனாவும் எங்க கூட தான் இருக்கா. நாங்க கிளம்பிட்டோம். சரி ஓகேப்பா. டேக் கேர். ஓகே. ஓ காட். என்னாச்சு? ப்ராப்ளம் எதுவும் இல்ல. 3 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. சீக்கிரமா வந்துருவாங்க. பாத்தீங்களா கரீனா, சோனா கரணை ரொம்ப நேசிக்கிறா. அதாவது கரண் பிரீதா 2 பேரையும். இன்னைக்கு அவ லைஃப்லயே ரொம்ப முக்கியமான நாள், அதுவும் கல்யாண நாள். ஆனா அவளுக்கு இந்த கல்யாணத்தை விட இம்பார்ட்டன்ட் கரண் பிரீதா தான். போலாமா? சோ சோனா உங்ககிட்ட என்ன பத்தி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். பிரெக்னன்சி பாசிபிளே இல்லைன்னு சொன்ன நிறைய கேசஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிருக்கேன்னு சொல்லணும். இன் ஷார்ட், நான் இம்பாசிபிள பாசிபிள் ஆக்கியிருக்கேன். சோ உங்க விஷயத்துல கூட நான் இம்பாசிபிள பாசிபிள் ஆக்கி ஆகணும் இல்ல? முதல்ல சோனாவோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன கிளினிக்ல பாருங்க. நான் கிளினிக்லயே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே? ஓகே. பிரீதா, டோன்ட் வரி. உன்னோட கேஸ் ஒன்னும் இம்பாசிபிளே இல்ல. ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், அதுவும் சால்வ் ஆயிடும். ஓகே? ஐ ஹோப் நீங்க 2 பேருமே ரொம்ப சீக்கிரமா பேரண்ட்ஸ் ஆயிடுவீங்க. நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன். ஓகே, then see you in my clinic. Thank you, doctor. Thank you. Thank you, doctor. Bye Bye. Bye. அண்ணா, கொஞ்சம் பார்த்து போங்க. இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஏன்னா ஊருக்கு போற பஸ் கரெக்டான டயத்துக்கு கிளம்பிடும். அதனால நம்ம சீக்கிரமா போகணும். பிரீதா ஃபோன் பண்றா, அதுவும் வீடியோ கால்ல. பிரீதா, மா, என்னாச்சுமா? நீ ரொம்ப கவலையா இருக்கன்னு எனக்கு தெரியும். மா, அழாத. நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீ மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருக்க. ஆனா எதுவும் நடக்காத மாதிரி எல்லார்கிட்டயும் காட்டிக்கிட்டு இருக்கல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லிருக்கவே கூடாது. நீ இந்த விஷயத்த கரண் கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ சொல்லாதன்னு சொல்லிருக்க கூடாது. ஏன்னா இந்த விஷயத்த நீ மனசுலயே போட்டு புழங்கிக்கிட்டு இருந்திருக்க. ஆனா இத நீ யார்கிட்டயோ சொல்லியிருந்தா உன் மனசுல பாரம் இறங்கி இருக்கும் இல்லையா? நான் தான் உன்னை தடுத்துட்டேன். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலி நாங்க ஒரு டாக்டரை பார்த்தோம், ஒரு ஃபேமஸ் டாக்டர்.
அவங்க என்னோட எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டாங்க. அண்ட் அவங்க என்கிட்ட என்னோட கேஸ் அவ்வளோ ஒன்றும் காம்ப்ளிகேட்டடே இல்லைன்னு சொன்னாங்க. ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கெல்லாம் இல்லையா, அவங்க இதை விட காம்ப்ளிகேட்டான கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்காங்களாம். அதாவது எந்த பொண்ணுங்களெல்லாம் டாக்டர்ஸ் பிரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் இவங்க ட்ரீட்மெண்ட்ல கியூர் ஆகுறாங்களாம். அம்மா, இந்த டாக்டர் இருக்காங்களே எனக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. அவங்க என்கிட்ட நானும் பிரெக்னென்ட் ஆளான்னு சொல்லிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, கடவுள் ஒண்ணு இப்படி பண்ணவே மாட்டாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ அப்படிப்பட்ட உனக்கு ஏன் இந்த தண்டனை தரப்போறாரு? அதோட சயின்ஸும் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. ஆனா உங்க அம்மா சொன்னதை நீ நம்பவே இல்ல. இப்ப டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நம்புற. இந்த விஷயத்த சொல்லி நீ நிஜமாவே என்னோட எல்லா டென்ஷனையும் போக்கிட்ட. அத்தை, முதல்ல நீங்க அழறத நிறுத்துங்க. நீங்க இப்படி அழுதீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உங்க மேல கோவப்பட்டு போனை வச்சிருவேன். கரண், எனக்கு அப்பவே புரிஞ்சிருக்கணும். நீ அவ கூட இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அவளுடைய எல்லா பிரச்சனைகளையும் கடவுள் போக்கிட்டாரு. தேங்க்ஸ் டு யூ. ஏன்னா நீங்க தான் பிரீதா கிட்ட இந்த விஷயத்தை என் ஃபேமிலி கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்களா? உண்மையிலே இந்த விஷயம் என்னோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நாங்கள் இங்கே வராமல் வீட்லேயே உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்போம். அப்புறம் இந்த விஷயம் இப்போ சோனாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவ தான் ஒரு டாக்டரை மீட் பண்ண வச்சா. அவங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சரியாயிடும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த சோனா யாரு? மா, இவதான் சோனா. நாங்க இவ கல்யாணத்துக்கு தான் எல்லாரும் வந்திருக்கோம். வணக்கம் ஆண்டி. வணக்கம். நான் ஒன்னு சொல்லட்டுமாமா? நீ இன்னைக்கு என் பொண்ணோட முகத்துல சந்தோஷத்தை கொண்டு வந்துட்ட. நீ எப்படி என் பொண்ணு முகத்துல சந்தோஷத்தை கொண்டு வந்தியோ அதே மாதிரி கடவுள் உன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷத்தால நிரப்பிடுவாரு. இது இந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம். தேங்க்யூ சோ மச் ஆண்டி. அப்புறம் அத்தை, நீங்க இப்போ எங்க போறீங்க? ஆக்சுவலா என்னன்னா அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். யார்கிட்டயும் எதையும் சொல்லாதுன்னு வேற சொன்னேன். ஆனா எனக்கு என்னவோ என் குழந்தை எவ்வளவு மனசுல புழுங்கிக்கிட்டு இருந்திருப்பா, யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பா. அதனாலதான் அவளை வந்து பாக்கலான்னு நான் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். நான் இப்போ ஊருக்கு பஸ்ஸா பிடிக்கணும்ல. ஒருவேளை நான் அங்க வந்தேன்னா அவ என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு அவ மனச கொஞ்சம் லேசாக்கிக்குவா இல்ல. எனக்கு அவளை பாக்கணும்னு ஆசையா இருந்தது. அதனாலதான் சரி ஊருக்கு போலான்னு நான் கிளம்பிட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அத்தை, நீங்க வரதா இருந்தா யோ மோஸ்ட் வெல்கம். ஆனா இங்க பிரீதா தனியா இல்ல, நான் பிரீதாவோட இருக்கேன். இல்ல, இப்போ நான் வர வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப அவ முகத்துல சந்தோஷத்தை பார்த்துட்டேன். அதோட நீ அவ கூடவே இருக்க. இனிமே நான் வர வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு தெரியும் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாரையும் விட நீதான் அவளுக்கு துணையா நிப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொன்னேன். ஆனா இப்போ அவ பக்கத்துல உன்னை பார்த்ததும் என்னோட டென்ஷன் எல்லாம் போயிடுச்சு. கடவுள் அருளால நீங்க ரெண்டு பேரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். எனக்கு இதை விட வேற என்ன வேணும்? நாங்க இப்படியே தான் இருப்போம் என்னைக்கும். இவளை கைவிடவே மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் நான் இவளுக்கு துணையா இருப்பேன். நீங்க கவலையே படாதீங்க, நான் தான் இங்க இருக்கேன்ல. என்ன பிரீதாவ, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையும் எவ்வளவு நீ நேசிக்கிற, எங்க எல்லாரையும் நீ எவ்வளவு மதிக்கிற. அதனால நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிரியாம இருக்கணும். என்ன கேட்டா நான் தான் ரொம்ப லக்கின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு மாமியார், பிரீதா மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப லக்கி அத்தை. தி லக்கி கரணத்தை. இப்ப நான் ஊருக்கு வரப்போறது இல்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க ஊருக்கு திரும்பி வந்த உடனே நிச்சயமா நான் உங்க ரெண்டு பேரையும் வந்து பாப்பேன். பிரீதாவை பாத்துக்கப்பா. வருத்தப்படாதீங்க. மா, கடவுளே, இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். எனக்கு அது போதும். இங்க பாருப்பா, இப்ப ஸ்டேஷன் இல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க போக வேண்டாம். அப்படியே நேரா போய் இந்த யூ டர்ன் எடுத்துட்டு சோனா, தேங்க்யூ ஸோ மச். நீ மறுபடியும் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. தேங்க்யூ நீ எங்களுக்கு டாக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. போதும் போதும், இப்ப தேங்க்யூ எல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்தியே ஆகணும். ரவுண்ட் ரவுண்டா ரொட்டி சுடுறது எப்படின்னு நீ கத்து கொடுக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் தோக்கடிக்கணும்ல.
சரி, இப்போ முதல்ல அந்த வேலையை பார்க்கலாம். உனக்கு ரொட்டி செய்ய கத்து தரேன். வா. ஆ வரேன். வா. சீக்கிரமா எனக்கு ரொட்டி எப்படி ரவுண்டா சுடணும்னு கத்து கொடு. மாவு இங்க இருக்கு, தண்ணி இங்க இருக்கு, அப்புறம் மாவு பசிய பாத்திரம். பரவாயில்லையே, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, நான் ஷெஃப் கிட்ட ஆல்ரெடி எல்லாம் ரெடியா வைங்கன்னு சொல்லிட்டேன். சரி, எல்லாமே ரெடியா இருக்குன்னா டக்குன்னு உனக்கு சொல்லி கொடுத்துருவேன். ரவுண்டா சாஃப்டா ரொட்டி எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன். யூ நோ வாட், இட்ஸ் an art. ரியலி? அப்ப இந்த ஆர்ட்ல நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சோ நீ சீக்கிரம் என்கிட்ட சொல்லு, நான் எவ்வளவு மாவு எடுக்கணும்? இங்க பாரு, முன்னாடி இப்ப நான் பாதி கப் மாவு எடுத்திருக்கேன். அதுல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தணும். ரொம்ப ஈரமாவும் இருக்க கூடாது, ரொம்ப ட்ரையாவும் இருக்க கூடாது. எல்லா சீக்கிரட்டுமே இதுலதான் இருக்கு. எவ்ளோ நல்லா நீ மாவை பிசைறியோ ரொட்டி அவ்வளோ சாஃப்டா வரும். ஆனா இதுல எத்தனை ரொட்டி சுடலாம்? அடடா, 4-5 வந்துரும்ல? 4-5லாம் வந்துரும். நீ இப்பதானே கத்துக்கிற. ஒன்ஸ் பழகிடுச்சுன்னா Hello, என்ன உனக்கு எல்லாமே நடக்குதுங்க? ஈஸியா வந்துரும். நான் சோனாக்கு ரவுண்டா ரொட்டி சுட கத்து தரேன். அப்பதான் உன்னையும் ரஜித்தையும் தோக்கடிக்க முடியும். இங்க கிளாஸ் வைக்காத. இங்க வேணா எடை கீழே என்ன விழுந்துற போகுது. விழுங்குற? அதெல்லாம் ஒண்ணும் விழாது. God. ஆக்சுவலி அது என்னன்னா, நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், மாவுல தண்ணி கம்மியா இருக்கு. மாவு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், இப்ப கரெக்டா இருக்கும். தண்ணிக்கு ஈக்குவலா மாவு இருக்கணும்ல. மாவும் தண்ணியும் ஈக்குவல் ஆயிடுச்சு. பிரீதா, இன்னும் யோசிக்கிறேன். இவ்ளோ மாவு? கரெக்ட். கரண், மிச்சம் இருக்க மாவையும் கொட்டிரு. மாவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தண்ணி ஊத்த வேண்டியதுதான். என்ன ஊங்குற? ப்ராப்ளம் சால்வ். இப்ப பேசிச்சு பாரு. தள்ளி போ. ஐம் சாரி, இது ரொம்பவே மெஸ்ட் அப் ஆயிடுச்சு. இதை இப்போ ஐ மீன் இது ரொம்ப கரெக்ட் பண்ணி ஆகணும். நம்ம ஃப்ரெஷ்ஷா போடலாம். இட்ஸ் ஓகே பிரீதா, பரவாயில்ல விடு. இங்க பாரு, உனக்கு குழந்தைய தேவையில்ல. உன்கிட்டதான் இவ்ளோ பெரிய குழந்தை இருக்கானே. பிரீதா, ஐம் ரியலி சாரி. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஐம் சாரி. இல்ல நீ ஒன்னும் தப்பாலாம் சொல்லல. நான் குழந்தைதான். எனக்கு இவ 24/7 வேணும். எப்பவுமே என்ன பாத்துக்கணும். இவ அன்பை என்னால ஷேர் பண்ண முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. எனக்கு குழந்தைலாம் எதுவும் தேவையில்லை. அத்தை, கரணும் பிரீத்தாவும் சந்தோஷமா தானே இருக்கணும். என்ன குழந்தை பிறக்க போதே. ஆனா இவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் எமோஷனலாவே இருக்காங்க. ஷர்லன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது இருக்கலாம்ல, ஏன் இப்படி பேசுற? குழந்தை வரப்போற சந்தோஷத்துல சந்தோஷமா இருப்பாங்க. இல்லன்னா ஷர்லன், டோன்ட் யூ டேர். அத்தா வாங்க. கரண், என்னாச்சு? பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? இல்லத்த, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் டென்ஷனும் இல்ல. ஆக்சுவலி தண்ணிக்கு மாவு, மாவுக்கு தண்ணின்னு ஊத்தி இப்படி ஆயிடுச்சு. அதை பத்தி இவ கோவப்பட்டா, சோகமாயிட்டா, வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க 2 பேரும் போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு சோனாக்ஷியோட கல்யாணம். சோனாக்ஷி, நீயும் தான். சோனாக்ஷி, அட என்னப்பா இது? கல்யாண மண்டபத்துல கீழே நான் தனியா உட்காந்துருக்கேன். உனக்கு தெரியும்ல, நம்ம 2 பேருக்கு தான் இப்ப மேரேஜ். பிரீதா, நான் போய் ரெடி ஆயிடுறேன். நான் அதுக்கப்புறமா ரொட்டி சுட கத்துக்கிறேன். பாய். இப்ப நீங்களும் போய் சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. கைய நல்லா கிளீன் பண்ணுங்க. ஓகேவா? வா ஷர்லன். நாம எல்லார்கிட்டயும் உண்மையை மறைக்கிறோம். அது
ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆகுது. உண்மையை மறைக்கல, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம். அவங்க கிட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கலாம். டெலிவரி டேட் கொஞ்சம் தள்ளி போகும், காம்ப்ளிகேட்டட் இல்லைன்னு சொல்லுவோம். ம் இவங்க 2 பேரோட இந்த அமைதி இருக்குல்ல, அது புயல் வரத்துக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் புயல் வீசும். கடவுளே, இவங்க 2 பேர் ஜோடியை என்னைக்கும் நல்லா வச்சுக்காத. உங்க வானத்துல எவ்வளவு இடி இருக்கோ எல்லாத்தையும் இதுங்க தலையில போடுங்க. பிரீதா, டோன்ட் வரி. உன்னோட கேஸ் ஒன்றும் இம்பாசிபிளே இல்ல. ஐ ஹோப் நீங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் பேரண்ட்ஸ் ஆயிடுவீங்க.